பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற ஒரு வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன். இல்லையா? போன வாரத்துல கடைசியா நம்ம பார்த்த காரியம் கூட ஒரு 3 வாலிப பசங்களை, அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தேவன் எப்படி மீட்டுக் கொண்டார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே மீட்டுக் கொண்டதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அதை குறித்து பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு ஒரு பரிசுத்தவான் எப்படி தேவனால் எதனால மீட்டுக் கொண்டார் அப்படின்னா, யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்போ யோபு தன்னுடைய உதடுனாலே பாவம் செய்யவில்லைன்னு தெளிவா இங்க வசனம் சொல்லுகிறோம். அப்போ கர்த்தருடைய சமூகத்துல பிசாசுக்கு என்ன தேவை தெரியுமா? ஒரு மனிதன் தேவனை தூஷிக்கணும். இதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிச்சு பாருங்க. 9ஆம் வசனத்துல யோபுடைய மனைவி சொல்லியிருப்பாங்க, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அப்ப பிசாசுக்கு என்ன தேவைன்னா, நாம் தேவனை தூஷிக்க வேண்டும். அதுதான் பிசாசுக்கு வேணும். அப்ப தூஷிக்கிறது யாருடைய வேலை? பிசாசினுடைய வேலை, நம்முடைய வேலை அல்ல. ஆனா யோபு தேவனை தூஷிக்காம, ஏன்ற கேள்வி கேட்காம எல்லாவற்றும் இழந்துட்டார் இல்லையா? ஆனாலும் ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இந்த கேள்வி கேட்கல? 2வது குறை பேசல, 3வது தூஷிக்கல, புலம்பல. இந்த 3 காரியத்துக்கு பதிலா யோபு என்ன செஞ்சாருன்னா, ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்தீர், கர்த்தர் எடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும் போதுதான் யோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். பாவம் செய்யவில்லை, உதட்டினாலே பாவம் செய்யவில்லை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற, கவனிச்சு பாருங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை பேசவும் இல்லை. பாத்தீங்களா? தேவனை பற்றி குறையும் பேசலையும். அதனாலதான் யோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். சும்மா யோபு ஒண்ணு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் போது மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? இந்த 3 காரியம் உங்களுக்குள்ள இருக்குமானா இன்னைக்கே தூக்கி போட்டுருங்க. எனக்கு வேணாம் ஆண்டவரே, என்ன நடந்தாலும் உண்மை மீறிதான் வரணும், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தேவனை எல்லாவற்றிலும் முன்பாக வைங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை தியானிங்க, வேதத்தை வாசிங்க, வசனத்துக்குள்ள நடங்க. கர்த்தரை முன்னாடி வச்சு பாருங்க. நன்மையோ தீமையோ அவரை தாண்டிதான் வரணும். ஒரு நன்மை வந்தா ஸ்தோத்திரம் செலுத்துங்க, தீமை வந்ததுன்னா 2 தடவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதிகமா ஸ்தோத்திரம் செலுத்துங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஜனத்தை தேவன் மீட்டுக்கொள்ள ஆவலாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்களை என் தேவன் மீட்டுக் கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு யோபுவை குறித்து நாங்க தியானித்திருக்கிறோம்ப்பா. யோபு ஏன்ற கேள்வியும் கேட்கல, யோபு ஆண்டவரே அப்பா புலம்பல, குறை பேசல, மாறாக ஸ்தோத்திரம் செலுத்தினாரே, உண்மையே நம்பி கொண்டிருந்தாரே. யோபுவை போல நாங்க மாறணும்ப்பா. ஏதோ எல்லா சமயத்திலும் உண்மை சார்ந்து இருக்கணும். உங்களுடைய நாமம் மட்டும் பயன்படட்டும். தொடர்ந்து எங்க வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. எங்களை மீட்டுக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்வை மீட்டுக் கொள்ள விரும்புகிறார். அப்ப என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்த பழகிக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆவலாக இருக்கிறார். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.